தாண்டா அடுத்த நைனா. இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க என்னோடய ஃபேமிலி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுக்கடுத்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க வந்து எந்திரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் தான் நாங்கள் போய் இந்த கதை சொன்னோம் ராஜமாலிங்கம் சாருக்கு. போகும்போதே ஒரு பீதியில் தான் போனேன். நானும் என் அசிஸ்டண்ட் சௌரி தான் கதை சொன்னாப்புல. கதை அன்றைக்கி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் யோசித்தேன், இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் நமக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு. அடுத்த நாளே அவங்க ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். படம் ஆரம்பித்தது வந்து டிசம்பர் அண்ட் இன்னைக்கு ரிலீஸு. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் இருந்திருந்தால் இந்த விஷயம் வந்து சாத்தியம் அப்படின்னு. அண்ட் தேங்க்ஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ் கரன் சார், ராஜமாலிங்கம் சார், ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து ஜிவி சார் கூட இது எனக்கு 2வது படம். ரொம்ப ஜாலியாக பண்ணோம் இந்த படம். ஃபஸ்ட்டே அவருக்கு வந்து டார்லிங் டைம்லேயே இந்த கதையை நான் சொன்னேன், இந்த ஐடியா சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அப்போ வந்து ஹீ லவ் த ஸ்கிரிப்ட் அண்ட் எங்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன பண்ணுற அப்படின்னு. எனக்கு சார் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 3-4 months டைம் வேணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அவர் போட்டிருக்க எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா டான்ஸ் ஆகட்டும், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் வைஸ். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நான் இப்போ கிளைமேக்ஸ் 3 நாள் வந்து சகதியில் தான் ஷூட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு முதல்வனுக்கு அப்புறமா சகதியில் அதிகமாக இருந்தது இவர் தான் நினைக்கிறேன், அர்ஜுன் சாருக்கு அப்புறமா. ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். அண்ட் அது எதுவுமே மூஞ்சி சுழிக்காமல் என் படத்தை 48 days முடிக்க முடிஞ்சதுக்கு காரணம் ஜிவி சாரோட ஒரு பெரிய சப்போர்ட். அண்ட் என்னோட டெக்னீஷியன் டீம், கேமராமேன் கிருஷ்ணன், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் என் வாயிலேருந்து வர்ற வார்த்தை வந்து ரெடி தான். ரெடி 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 ரெடின்னு அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டை வச்சு வைக்கலையா, லைட் அங்கே நீங்கள் வரணையா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ரெடின்னு. அது மாதிரி என்னோட கஷ்டத்தெல்லாம் தாங்கின என்னோட சினிமாட்டோகிராஃபர், அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டர் உமேஷ். அவரும் வந்து நான் என்ன போய் ஃப்ரேம் அவர் கிருஷ்ணன் வச்சாலும் அது பின்னாடி ஏதாவது ஒன்று வைப்பார். எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நான் உமேஷோட ஒர்க் பண்ணுறேன். மற்றவங்க எல்லாருமே டார்லிங் டீமில் இருந்தவங்க, இப்போது உமேஷ் சாரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா மானிட்டர் பார்த்து வேலை செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து உமேஷ் சாரோட பெரிய ப்ளஸ். எங்கேனாலும் ஐயோ இதுக்கு எதாவது பண்ணுமேன்னு ஒரு ஆர்வம். தேங்க்யூ உமேஷ் சார். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் பெரிய சப்போர்ட் எனக்கு. ஏன்னா தமிழ் உச்சரிப்புன்றது வந்து நான் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கணுன்றதுனால அவங்களுக்கு முன்னாடியே டயலாக்ஸ் கொடுப்போம். அவங்க அதை படிச்சுட்டு வந்து அங்கே பேசணுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இடத்துல கூட லிப்ஸிங்க் மாறாமல் பேசியிருப்பாங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஆனந்தி, தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் படத்தோட எடிட்டர் ரூபன், அது ரொம்ப ஒரு ஜாலியாக நாங்கள் இந்த படம் பண்ணோம், அவர் சொன்ன மாதிரி தான். அண்ட் ஒரு 1 monthல இந்த படத்தோட எடிட்டிங் முடித்தோம். அண்டு ஏன்னா இப்போ டார்லிங்கில் வந்து ஐஎம் வெயிட்டிங் வந்து அவர் சொன்னது தான், அதுதான் அந்த படத்தோட பெரிய ரீச்சு. ஸோ எடிட்டில் பண்ண விஷயந்தான் அது. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் எடிட்டில் போய் நாங்கள் நிறையா மாற்றி திருப்பி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு ரூபன், தேங்க்ஸ் டு மை ஹோல் டீம். நிறையா விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அயராத உழைக்கிறாங்க, இது நான் சொல்லிட்டேன், ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ப்ரெஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா டார்லிங்ன்ற ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் பெரிய ஜாமான்களோட ரிலீஸ் ஆச்சு பொங்கல் அன்னைக்கு, எங்களை கொண்டு போய் சேர்த்திங்க. எங்களை வந்து ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதோட ரிவ்யூஸை எழுதி கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லி அந்த விஷயங்களை பண்ணிங்க. ஸோ அதனால தான் எங்களால் அந்த படம் வந்து ஹிட் ஆக்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஒரு சின்ன டீம் திருப்பி பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எல்லாமே தேவை. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப நேரம் பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. இந்த படம் வந்து நாங்கள் 2.0 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சுந்தர்ராஜன் சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொன்னார், சார் ஜிவி பிரகாஷ் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சார். நான் சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு சொல்கிறார் சார். சுந்தரராஜன் விளையாடுறீங்களா, எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு இருக்கிறதுக்கு இருக்கிற டீம் அதுக்கு வேலை பார்த்தாவே பத்தாது, இப்போ போய் கதை கேட்கணும்னு சொல்கிறீங்க. இல்லை சார் பெரிய மியூசிக் டைரக்டர் சார், ஒரு வாட்டி ஜஸ்ட் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணான்னு சொல்லிடுங்க சார் அப்படின்னாரு.
அது நீங்களே சொல்லலாமே. இல்லை சார் உங்களுக்கு பார்த்துட்டு போட்டோம் சார் அப்படின்னு. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஜிவி வந்தார். வந்துட்டு சார் ஜஸ்ட்டு ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன் சார், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த லைன் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி வேணான்னு சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். இல்லை சார் நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் நரேஷன் ஒரு வாட்டி கேளுங்க சார், உங்களுக்கு ஒன்லைன் தான் பிடிச்சிருக்கு, நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட் ஓகே நாளைக்கு வந்து நரேஷன் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரு 2 hours 20 minutes ஃபுல் நரேஷன் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3-4 பேர் கேட்டோம். 3-4 பேர் ஆல்மோஸ்ட் அந்த 2 hours ஒரு 1.25 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் தட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹூ நரேட்டட் த ஸ்டோரி. அவர் பேர் என்ன, சவரி, ரொம்ப அருமையாக நரேட் பண்ணார். ஸ்கிரிப்டு இருந்தாலும் நல்லா நரேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்போவே அந்த கதை கேட்டோடனே டிசைட் பண்ணால் சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஃபார் ஆல் தி ஃபிலிம்ஸ் யூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங் அஸ் அ லாட். ஸோ இந்த படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் லைக்கா நிறுவனத்திற்கு தேவை என்பதை கூறி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3 படத்தில் நடிக்கும்போது சிவகார்த்திகனை பார்த்து பழைய 5 காசு மூஞ்சின்னு சொன்னோன்னே வச்சுக்கலாம் சார் அப்படின்னு பிரபுசாலமன் சாருடைய இந்த படத்துல இருந்து ஆமாம் நம்ம எல்லாருமே தனுஷ் சாரை வந்து இளைய சூப்பர் ஸ்டாரை கூப்பிடலாம். வெற்றி இங்கே வாங்க, வெற்றி இங்கே வாங்க அப்படிம்பாப்புல. வெற்றியை நீங்கள் கூப்பிட வேண்டாம், வெற்றி தன்னால் வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு சார் 2-3 வாட்டி என்னோட ரிஜெக்ட் பண்ணிட்டா சார் அப்படின்னு. அப்படியா, சீனை தள்ளுங்க, இங்கே சொல்லுங்கள் சார், ரெய்னா தள்ளுங்க சீனை, இங்கேயும் சொல்லுங்கள் சார், எல்லா இடத்துல எங்கெல்லாம் திட்ட முடியுமோ அங்கெல்லாம் திட்டுங்க சார் அந்த பேரை சொல்லி எனக்கு சொன்னாரு. அது என்ன 175 176 ஏன் அது ஒன்று ஏற்றுறீங்க? 78 ஒரு 365 ஒரு 1000 நாளில் ஓடாதா?